Hi, hello and welcome to Gayu Cook Tips. It's me, Gayatri Arunachlam. என்னோட சேனல் மூலமாக ஒவ்வொரு வீக்கெண்டும் ஒரு ரெசிபி பார்த்துட்ருக்கோம். இந்த வார ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. என்னோடய வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இந்த வார ரெசிபி என்னங்கிறத பார்க்கலாம். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சமோசா. எல்லாருக்கும் பிடிச்ச இந்த ரெசிப்பியை எப்படி ஈஸியாக வீட்டிலே செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். சமோசா செய்கிறதுக்கான தேவையான பொருட்கள்: மைதா 1 டம்ளர், ரவை அரை டம்ளர், கோதுமை மாவு அரை டம்ளர், எண்ணெய் பொரிக்க தேவைக்கு, பெரிய வெங்காயம் 1 நறுக்கி வச்சுக்கோங்க, இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன், பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சுக்கோங்க, மிளகாத்தூள் அரை ஸ்பூன், கரம் மசாலா அரை ஸ்பூன், பச்சை பட்டாணி அரை டம்ளர், 6 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க, உருளைக்கிழங்கு 3 வேக வச்சு தோல் உரித்து உதுத்தி வச்சுக்கோங்க, கொத்தமல்லி தழை 1 கப் கட் பண்ணி வச்சுக்கோங்க, சாட் மசாலா 1 ஸ்பூன், இது தேவைன்னா போட்டுக்கலாம், பிளாக் சால்ட் அரை ஸ்பூன், தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம், எலுமிச்சை சாறு 2 ஸ்பூன், தண்ணீர் தேவைக்கு, உப்பு தேவைக்கு. முதல்ல அவுட்டர் கவரிங் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் மைதா 1 டம்ளர் எடுத்துக்கலாம். இது கூட ரவை அரை டம்ளர் சேர்த்துக்கலாம், கோதுமை மாவு அரை டம்ளர் சேர்த்துக்கலாம், உப்பு தேவைக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட எண்ணெய் தேவைக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிணைஞ்சு வச்சிடலாம். மாவு தயாராகிடுச்சு. இதை அப்படியே மூடி 30 நிமிஷம் கழித்து எடுத்துக்கலாம். இப்போது உள்ளே வைக்கிற மசாலா ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். வாணலியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கின உடனே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், மிளகாத்தூள் அரை ஸ்பூன், கரம் மசாலா சேர்த்துக்கலாம், வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பச்சை பட்டாணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வேக வச்சு எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்து வதக்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக பிளாக் சால்ட் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சாட் மசாலா சேர்க்குறேன். இதுவும் தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உப்பு தேவைக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தழை நறுக்கி வச்சதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக எலுமிச்சை சாறு பிழிஞ்சு வச்சதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங் மசாலா தயாராகிடுச்சு. அவுட்டர் கவரிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல சப்பாத்தி கல்லில் தேவையான அளவு எண்ணெய் தடவிக்கலாம். அப்போ தான் மாவு ஒட்டாமல் இருக்கும். நம்ம ஊற வச்சுருந்த மாவில் இருந்து ஒரு மீடியம் சைஸ் உருண்டை எடுத்துட்டு சப்பாத்தி மாதிரி நல்லா தின் லேயராக தேய்ச்சிக்கோங்க. எண்ணெய் தான் யூஸ் பண்ணி தேய்க்கணும். தேய்ச்சதுக்கப்புறம் ஒரு கத்தி எடுத்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற மாவை எடுத்து மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பை ஒரு ரோல் பண்ணி கோன் ஷேப்பாக மாற்றிக்கோங்க. இதுக்குள்ளே இப்போ மசாலாவை ஸ்டஃப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக மசாலாவை எடுத்து
இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதோட கார்னர்ஸை நல்லா கையிலேயே ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா வெளியே வராமல் இருக்கும். இதோ சமோசா இப்போது பொரிக்கிறதுக்கு தயாராகிடுச்சு. ஒரு வாணலியில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சமோசாவை போட்டு 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். இதோ டேஸ்டியான சமோசா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு தயாராகிடுச்சு. இந்த வார ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஈஸியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.